திருக்குமார், இதில் நயினா நாகேந்திரன் அவர்களும் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் மிக கடுமையான விமர்சனங்களாக தாவேக தரப்பில் சொல்லப்படுது. என்னென்னா, விஜய்க்கு அவருடைய கட்சியிலேயே எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்கன்னு கூட தெரியாதுன்னு திரு நயினார் அவர்கள் சொன்னாங்க. இவர் ஒரு பூஜ்ஜியம் மாதிரி பக்கத்தில் ஒன்று போட்டால் தான் சரியாக இருக்கும். என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தான் அவர் அவரால் அரசியலை பண்ண முடியும், இல்லைன்னா கரூர் சம்பவத்தை நினச்சி பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறார். திரு அருண்ராஜ் அவர்கள் தாவேகவுடைய நிர்வாகி என்ன சொல்கிறாருன்னா, சார் உங்களை இது மிரட்டராக நீங்கள் பார்க்குறீங்களான்னு செய்தியாளர் கேட்டப்போ எங்களை மிரட்ட முயற்சிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு கட்சியில் பல்வேறு மனோநிலை உள்ள தலைவர்கள் இருப்பார்கள், பல்வேறு கருத்துக்கள் இருக்கும். நடந்த சம்பவத்தை வைத்து பார்த்தால் யதார்த்தத்தை அவர்கள் பேசியிருக்க வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர் அன்டெஸ்டட் பார்ட்டி தான் இப்போது இன்றைக்கி தேதியில். இப்போ 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் கட்சியை ஆரம்பித்து கட்சியாக அதை உருவாக்கி ரெஜிஸ்டர் பண்ணி 2-3 கூட்டங்கள் போட்டிருக்கிறார். 3வது கூட்டத்தில் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்து விட்டது. அது சம்பந்தமான வழக்குகள் சிபிஐயில் விசாரணை இருந்து கொண்டு இருக்கிறது. இது தவிர அவர் மேலே சிறியார் விட்ட வெள்ளாமை விளைந்தாலும் கரை சேராது அப்படின்னு ஒரு பழமொழி ரொம்ப காலமாக இருக்குது. அந்த பழமொழி அவருக்கு ரொம்ப எல்லாரும் பொதுமக்கள்லேருந்து எல்லாருமே பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, அவர் நல்ல நடிகர், அவருக்கு நிறைய எல்லா வீட்லேயும் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க ஓட்டெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக வரத்தான் செய்யும். ஆனால் தேர்தல் வரும் பொழுது இவர் தனியாக போட்டியிட்டால் இவருக்கு தேர்தலை எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிற அனுபவங்கள்லாம் கண்டிப்பாக கிடையாது. ஆகையினால அறுவடை பண்ணும் பொழுது அதில் அது ஒருமுகமாக அதை ஒருங்கிணைத்து அந்த ஓட்டுகளாக மாற்றக்கூடிய பணி சிரமமான பணி. அந்த பணிக்கு உரிய ஆட்கள் இல்லை என்றால் அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும். ஏற்கனவே பழந்தின்னு கொட்டை போட்ட கட்சிகள் தேர்தலை ரொம்ப சாமர்த்தியமாக எந்த சூழ்நிலையும் சமாளிக்கிற சக்தி உள்ள. அதுக்கும் திரு விஜய் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க ரெண்டுமே திமுக அதிமுக ரெண்டும் ப்ரூத்துங்கிறது கள்ள ஓட்டு போடக்கூடிய இடம்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறார். ஆமாம், அது இப்போ இதில் எஸ்ஐஆர் வந்ததுக்கு பிறகு 1 கோடி ஓட்டு கடந்த தேர்தலில் ஃபால்ஸ் ஓட்டு தான் போயிருக்கணும். எஸ்ஐஆர் கணக்குப்படி பார்த்தா அதில் 10 லட்சமோ 12 லட்சம் ஓட்டு இப்போ புதுசு அப்ளை பண்ணியிருக்காங்க. 90 லட்சம் ஓட்டு இதுக்கு முன்னே இப்போ இந்த 4 வருஷம் 90 லட்சம் ஓட்டு பல வருஷமாக அதை சர்வே பண்ணாமல் இருந்தாலும் கூட இந்த 4 வருஷத்துக்கு முன்னே இந்த 1 கோடி ஓட்டு எப்படி வந்ததுங்கிறது ஒரு பெரிய $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஓகே, அது இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும். கண்டிப்பாக ஒரிஜினல் எல்லாரும் ஓட்டு போட்டு படித்தவங்க முதல்ல ஓட்டு போடணும். படித்தவங்க தான் நிறைய பேர் ஓட்டு போடுறதில்ல. அந்த படித்தவர்கள் இந்த தேர்தலில் ஓட்டு போட்டு படிக்காதவர் எல்லா மக்களும் ஓட்டு போட்டால் ஏன்னா முடிவுகள் வேறு மாதிரி இருக்கும். ஒன்று, இப்போ இவங்க 2 பேரும் சொன்ன கருத்தை நீங்கள் கேட்டீங்க. இவங்க 2 பேரும் சொன்னதுக்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு புது கட்சியை ஆரம்பித்திருக்கக்கூடிய விஜய் யாரும் இது வரைக்கும் போய் சேரல, நேராக போய் சேரல. அவர் முதல்ல ஆரம்பித்த அன்றைக்கே அறிவிச்சிட்டார் சொன்னது போல ஆரம்பத்தில். அவர் ஏன்னா திமுக ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தது, நாங்கள் எப்போவுமே கொடுக்கறதில்ல, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு நாங்கள் கொடுத்ததே கிடையாது, ஆரம்பத்துலேருந்து நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம், இருந்தாலும் நாங்கள் அதிகாரத்தில் பங்குலாம் யாரும் கொடுக்க மாட்டோம், எங்களோட இப்போ டபுள்ஸில் பின்னால் வரட்டும், எங்களை அதிகாரத்தில் உட்கார வைக்கணும், எங்கள் பின்னால் நாங்கள் கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கட்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்க பேசிட்டாங்க. ஆக அதிமுகவும் அதை தான் சொல்லியிருந்தது. அதிமுக நாங்கள் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொன்னாங்க. சரி, இந்த சூழலில் இவங்க இவர் ஓப்பன் சாய்ஸ் கொடுக்குறார், யார் வேணாலும் வாங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம், ப்ரியாரிட்டி கொடுக்குறோம், என்னை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் யார் வேணாலும் வரலான்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு, டெக்ளேர் பண்ணிட்டார். சரி, அப்படி டெக்ளேர் பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 1 வருஷத்தில் ஒருத்தராவது எந்த பார்ட்டியும் போய் சேரல, பார்ட்டியாக போய் சேரல. அதிமுகவில் இருக்கிற உட்கட்சி பிரச்சனையாலையும் மற்ற கட்சிகளில் இருக்கிற பிரச்சனையாலையும் அவங்க போய் சேர்ந்துட்டு இருக்காங்களே தவிர, ஆனால் நேரடியாக ஒரு கட்சியாக போய் சேரலை. காரணம், விஜய்கிட்ட போனால் அவர் மதிக்க மாட்டார், அவரை டைரெக்டாக பார்க்க முடியாது, நமக்கு 70 வயசு ஆகிருக்கலாம், 75 வயசு ஆகிருக்கலாம், ஏன்னா அவருக்கு 50 வயசு 51 வயசோ இருக்கலாம், அதை வயசுக்கு கூட மரியாதை கொடுக்க மாட்டார். 4 பேரை தாண்டி பாண்டிச்சேரியில் உள்ள விஷயானந்தை பார்த்துட்டு தான் அவரை பார்க்க முடியும், அல்லது 3வது 4வது ஆளை தாண்டி தான் அவரை போய் பார்க்க முடியும். நேராக பார்த்து எதுவும் நம்ம கருத்தை சொல்ல முடியாது.
இந்த ஃபீலிங் இருக்குது. இவரை மறுக்க மாட்டார். பிரதர் வந்து அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாக பேசுகிறவர் தான். இந்த ஃபீலிங் எல்லாத்துட்டும் இருக்கிறது. சரி, இது அந்த கட்சிக்கு பெரிய மைனஸ். நான் நேற்று கூட பேசியிருக்கேன், கேரவன் பாலிடிக்ஸ் வேற, பாலிடிக்ஸ் வேற. அது தமிழ்நாட்டில் வினோதமான ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. இப்போ அவர் வந்து மற்றவங்களை குறை சொல்றாரு அப்படின்னு சொல்ற காரணம் இருக்கு பாருங்க. இது அரசியல் கட்சி வந்து ஏற்கனவே 50க்கும் மேற்பட்ட இந்தியாவை பூரா 2500 கட்சிகள் இருக்கிறது, பதிவு செய்யப்பட்ட கட்சிகள். இன்னும் பதிவு செய்யப்படாத கட்சிகள் வேற இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 50க்கும் மேற்பட்ட கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இருக்கிறது. சரி, இவர் 51வது கட்சி. யாரு? அப்படிதான் பார்க்கணுமா? அது இருங்க, அவர் வந்து ஒரு 10ஓட 11 கட்சியை தான் அதை பார்க்க வேண்டியிருக்குமா? ஒரே விஷயம் யாருமே பார்க்க முடியாதுன்னு சொல்லும்போது சொல்றேன். நான் ஒண்ணுமே உங்களை குறை சொல்லல, நான் இருக்கிறத சொல்லிட்டு வரேன், நீங்க கடைசியில் சொல்லுங்க. ஏன்னா நாங்க 2 பேரும் இப்போ டைம் ஆக போறது. எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒரு வினோதமான பாலிடிக்ஸ். அவர் வந்து அந்த கேரவன் பாலிடிக்ஸை இங்கே நடத்தினார்னா இது மக்கள்கிட்ட ரொம்ப அதிருப்தியாகும். ஒரு மீட்டிங் வருதுன்னு வைங்க, ஒரு கூட்டம் வருது. இப்போ அன்றைக்கி செயற்குழு வந்தது. செயற்குழு வந்து அன்றைக்கி தான் அவரை பார்க்க முடியுது. அது தொண்டர்களோட பேசிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் மறுநாள் டெய்லி 1000 பிரச்சனை இருக்குது. ஒரு அரசியல் கட்சியில் டெய்லி அறிக்கை கொடுக்கணும், டெய்லி கருத்து சொல்லணும். திருப்பரங்குன்ற விஷயம் வந்து நாடே அதிர்ந்தது போன மாதம். ஒரு அறிக்கை இது வரைக்கும் கிடையாது. 80% மக்கள் இந்துக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் ஒரு அறிக்கை கிடையாது. எனக்கு போனால் 20,000 வருது, 2 லட்சம் வருது, 3 லட்சம் கூட்டம் வருதுன்னு சொல்லக்கூடிய விஜய் அவ்வளோ பேரும் கிறிஸ்தவர்கள் வந்திருப்பார்களா அல்லது இஸ்லாமியர்கள் வந்திருப்பார்களா? இந்துக்கள் தானே வந்திருக்கார்கள். நீ அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதித்து அது கருத்தால் சொல்லணுமா இல்லையா? விசாரணையில் இருக்கக்கூடியதுல நம்ம கருத்து சொல்லாம இருக்கிறதும் ஒரு புத்திசாலித்தனம் சொல்லி அவங்க. அது என்ன புத்திசாலித்தனம் சார்? இது என்ன புத்திசாலித்தனம்? இது ஒரு புத்திசாலித்தனமா? இது எப்படி புத்திசாலித்தனம்? ஒரு அரசியல் கட்சி எல்லாருக்கும் சொல்லாம இருக்கிறதும் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. அது எப்படி சார்? அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னா அது மக்கள் அதை நோட் பண்ண மாட்டாங்களா? அப்போ இவர் ஒரு சார்பாக எடுக்காரா? அவர் பேரே ஜோசப் விஜய். அப்போ கிறிஸ்தவர்களை ஆதரிக்காரா? அப்போ நம்மளாம் பைத்தியக்காரனா யோசிப்பாங்கல்ல? காமன் மேன் யோசிப்பானா இல்லையா? இப்போ நானே நான் இந்து பேசும்போது கூட நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன சார்புல பேசுறாருன்னு உங்களுக்கே தெரியும். இல்ல சார்பே கிடையாது. நீங்க அப்படிதான் பேசிட்டீங்க. அங்க வந்தது வெறும் கிறிஸ்டியன் மட்டும் தானா, முஸ்லிம் மட்டும் தானா, ஹிந்து வரையான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இங்க தாவேகா இருக்கும் நிலைப்பாடு மக்கள் அரசியல், மனிதநேய அரசியல், நீங்க பேசும்போதுல நான் பேசல. நான் வார்த்தை ரீதியா பேசுறேன். எல்லாரும் எத்தனை பேர் மூச்சை கொடுத்து பேசிட்டு இருந்தாங்க. ஜட்ஜஸ் பேசுனாங்க, படிச்சவங்க எல்லாம் பேசுனாங்க, பெரிய IAS ஆபீசர்ஸ் எல்லாம் இதை பத்தி பேசுனாங்க. ஜட்ஜஸ் எத்தனை பேர் பேசியிருப்பாங்க, எத்தனை அட்வொகேட் சங்கங்கள் இந்தியா புறம் போராட்டம் நடத்தியது. நீங்க நாங்க தான் பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய கட்சி, நீங்க பேசணுமா இல்லையா சார்? எதுவா இருக்கட்டும், ரைட் ஆர் ராங், தட் இஸ் டிஃபரெண்ட். என் கருத்து இதுதான், இதுல அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அப்ப அப்படி எல்லாம் சொல்லி அவ்வளவு புத்திசாலித்தனமாக நினைத்து கொண்டு அல்ல. இப்ப நீங்க சொல்ற கான்செப்ட் படி பார்த்தா கூட அந்த நேரத்தில் இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய திரு நயினா நாகேந்திரன் அவர்களோ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோ இது போன்ற ஒரு விமர்சனங்களே அப்ப வைக்கலையே. இப்போ வந்து அந்த விமர்சனத்தை ஒரு கூர்மைப்படுத்தி இருக்கிறாங்களா பார்க்க வேண்டியிருக்கான்னு கேட்க. அவர் ஒரு இளைஞர், ஆர்வப்படுறார், புது வரவு வரட்டும், அரசியல்ல வர்றவங்களை தடுக்கக்கூடாது, மாற்றம் நடக்கணும், லஞ்சம் ஒழிக்கணும். அடிப்படையில் நான் லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிற கொள்கை உள்ளவன். அதுக்காக நிறைய போராட்டம் நான் தனிப்பட்ட முறையில் நடத்தியிருக்கேன். என் லைஃப் கேரியர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது அவ்வளவு இருக்கு. லஞ்சம் ஒழிக்கணும் யாராக இருந்தாலும். ஏன்னா நம்ம பாக்கெட்டில் இருக்கிற காசை யாரோ ஒருத்தர் பிடிக்கிட்டு போகிறது, அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சு அரசாங்கத்தை அமைச்சு பிடிக்கிட்டு போகிறத நம்ம எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்படி சொன்னால் அது முட்டாள்தனம். அதை செய்யணும். ஆனால் செய்கிறதுக்குரிய அடிப்படை சித்தாந்தம் இருக்காங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். அதுக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். கட்சிகளை, தொண்டர்களை, கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களை சேர்க்கறது. நான்லாம் ஒரு கட்சி ஆரம்பித்தேன், தேசிய பாதுகாப்பு கழகம்னு. அதில் குற்ற வழக்கில் சம்மந்தப்பட்டிருந்தால் மெம்பர் ஆக முடியாது. நான் என்னுடைய மெம்பர்ஷிப் ஃபார்மில் போட்டிருந்தேன். சரி, ஒரு மெம்பர் ஆகிறதுக்கு எந்த கேஸ்லேயே சம்மந்தப்பட்டிருந்தால் மெம்பர் ஆக முடியாது. TN சேஷன் அதில் மெம்பராக இருந்தார். மிஸ்டர் கல்யாணம், மகாத்மா காந்தி செக்ரட்டரி கல்யாணம் இதில் தலைவராக இருந்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு செக்ரட்டரியாக இருந்த கேப்டன் தாசன் தலைவராக இருந்தார். இப்படியெல்லாம் நாங்கள் ஏன்னா ஆரம்பிக்கிறது அப்படி ஆரம்பித்தா தான் செயல்படுத்த முடியும். நிர்வாகிகளுக்கு எந்த நிர்வாகிகளும் குற்ற வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு போஸ்டே கிடையாதுன்னு அவர் அறிவிக்கணும். அவர் என்ன செய்திருக்கணும்? நான் தேர்தலுக்கு வந்திருக்கேன், அரசியலுக்கு வந்திருக்கேன், என்னுடைய வருமானம் இது வரைக்கும் எனக்கு இவ்வளோ வருமானம், ஆண்டுதோறும் என்னுடைய கணக்கை நான் வெளிப்படையாக அறிவிப்பேன், நான் யார்ட்டையும் லஞ்சம் வாங்க மாட்டேன், எனக்கு அரசாங்கம் சலுகை தருதோ தரலையோ அந்த சலுகை வந்தாலும் சொல்றாரு, நான் ஊழல் செய்ய மாட்டேன், நான் ஆட்சிக்கு வரும்போது யாரையும் ஊழல் செய்ய விட மாட்டேன்னு சொல்றேன். அந்த அங்கீகாரத்தை சொல்றாரு தானே. அந்த அங்கீகாரம் இப்ப இதுல சொன்னாரு. ஆனா சொன்னாலும் இப்ப அவ்வளவு பேருக்கு சேர்த்தாச்சு. எல்லாரும் சார் இப்போ அவரு தேர்தலில் போட்டிடுறாரு. இப்போ யாருக்கு சீட்டு கொடுப்பாரு? சீட்டு கொடுக்கறது எல்லாருமே
ஏற்கனவே இருந்த கட்சிகள் அதிமுகவாக இருக்கட்டும், என்டிஏ கூட்டணியாக இருக்கட்டும், அல்லது திமுகவாக இருக்கட்டும், ஏன்னா எல்லா கட்சிகளும் எப்படி கட்சி அரசு தேர்தலை எப்படி பழுக்க வைக்கணும், எப்படி புகை போடணும், பழுக்க வைக்கணும், எப்படி சாலிடாக ஓட்டை கேட்ச் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இவருக்கு புதுசாக வந்திருக்காரு. அவருக்கு இந்த விஷயத்தில் திருப்பரங்குன்றம் போல் பல விஷயங்களை கருத்தே சொல்கிறதில்ல. ஓடி இந்த தொண்டர்கள் கூட்டம் நமக்கு எப்படியா இருந்தாலும் எங்கே கூப்பிட்டாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்துட்டா ஆயிரக்கணக்கில் 10,000 20,000 கூடிடுறாங்க. அதுவே நமக்கு போதும். அதை வச்சே நம்ம மீடியாக்கள் அதுக்குன்னே மீடியாக்கள் நிறைய 100கணக்கில் இருக்குது. அவங்க விவாதிப்பாங்க, நமக்கு பப்ளிசிட்டி வந்துடும், நம்ம எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு அவர் நம்புகிறாரு. ஆனால் அந்த நம்பிக்கை அதை வச்சு ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது. இருக்காரு அவருக்கு இந்த மாதிரி கூட்டணியில நம்மள போல கட்சிகளோட வந்தால் அது வந்து அவருக்கு ஒரு செல்வாக்கு இருந்தா பிற்காலத்துல அவர் எங்கேயும் போறது இல்ல. இப்போ கூட்டணி அது வந்து ஒரு கன்சர்ன்ட் விமர்சனமா நீங்க பாக்குறீங்க. அது வந்து ஒரு மேல இருக்கக்கூடிய ஒரு கன்சர்னா சொல்றீங்க. கரூர்ல நடந்த சம்பவம் அவருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கு தெரியும், அது எப்படி நடந்திருக்குங்கிறது தெரியும். விசாரணையில் இருக்கிறதால நம்ம உள்ள போய் பேச முடியாது. அந்த விஷயத்துல அவரை அழிக்கிறதுக்காக நடந்த ஒரு சம்பவமா தான் மக்கள் பாக்குறாங்க. அப்போ அதுல இருந்து அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் என்ன சொல்றாரு, திமுகவை பாசிசம் அப்படின்னு சொல்றாரு, திமுக வரவே கூடாதுன்னு அவர் நினைக்காரு, அவருடைய உணர்வை வெளிப்படுத்துறாரு. ஆனால் அதற்கான யுத்திகளை அப்போ என்ன செய்யணும், எல்லா கட்சிகளும் ராஜாஜி சொல்லியிருக்காரு சார். 67 ராஜாஜி ஒரு முன்சீப்பாவை ஆரம்பித்து காந்தியோட சம்பந்தியாகி காங்கிரஸில் பெரிய தலைவராகி பெரிய பொறுப்புலலாம் இருந்து வைஸ்ராயா இருந்து மவுண்ட் பேட்டன் சார்ஜ் எடுத்த ராஜாஜி 67 மதுரையில் தமுக்க மைதானத்தில் பசும்பன் முத்துராமலிங்க தேவரோடு கூட்டம் போடும்போது அவர் சொல்கிறாரு, இந்த காங்கிரஸ் பண்ணுற ஊழலுக்கு நம்ம இதை தாங்கிட்டு இருக்க முடியாது, காங்கிரஸ் இப்படிலாம் செய்யணும்னு நான் எதிர்பார்க்கல, யார் நம்ம சொல்ற குரல் எடுபடலை, அதனால காங்கிரஸை ஒழிச்சு கட்டணும், அதுக்காக நான் ஒரு பூணூல் போட்ட பாப்பான்னு சொல்றேன், திமுக ஓட்டு போடுங்கன்னு அன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு கைட்லைனை கொடுத்தாரு. எல்லாரும் நம்பினாங்க, ஓட்டு போட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க, திமுக வந்தது. அரசியலில் மக்களுக்கு எது நல்லது நடக்குங்கிறத அரசியல் தலைவர்கள் ஜென்யூன் தலைவர்கள் பார்ப்பாங்க. அதனால தான் என்ன சொல்றாரு சொன்னாங்க, அந்த கன்சர்ன் வந்து நம்ம புரிஞ்சு அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்குங்கிறத நான் புரிஞ்சு. திரு தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும், என்ன கோணத்துல உங்களுக்கு எதிரி எங்களுக்கு எதிரி, பொது எதிரி திமுக, அதனால நீங்க அப்படின்னா நீங்க இந்த கோணத்துல வரணும். உங்களுக்கு சாலிட் தொண்டர்கள் இருக்காங்க, நீங்க சினிமாவில் லைவ்ல இருக்கீங்க, ரிட்டையர்ட் ஆகல, உங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் ஒரு செல்வாக்கு இருந்துகிட்டே இருக்கும், எங்களோட வாங்க, வந்து அடுத்த தேர்தலில் யார் யாருக்கு ஓட்டு எவ்வளோ போடுறாங்களோ போடட்டும், அதுக்கப்புறம் கூட்டணி அமைச்சு நம்ம எதிர்ப்போம், திமுக வீட்டுக்கு அனுப்புவோம், அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட நம்ம எப்படி சர்வீஸ் பண்றோம்னு பார்த்துட்டு மக்கள் முடிவு பண்ணட்டும்ங்கிற தைரியம் உங்களுக்கு வரல.